Good evening, ma'am. Good evening. Good evening to all of you. Good evening, sir. We'll wait for another 2 minutes, okay? Then we'll proceed. Still, some of our students has to join, right? So wish you a happy Independence Day. That is 75th Independence Day to all of you. Same to you, sir. Now, yes, we'll proceed, okay? So actually, we are discussing one of the simplest unit, the chapter called, and also the important one is called complex numbers. For the last 2 to 3 weeks, we are discussing about the complex numbers, and also the heading I given that quadratic equations. Today, we are going to discuss the very important topic is called polar form and Euler form. Polar form and Euler form. Okay. So everybody listening? So I want everybody to say yes. Okay. So because since we have no time, வாரத்துல ஒரே ஒரு கிளாஸ், அதுவும் 1.5 மணி நேரம் கிளாஸ். ஸோ அதுல எவ்வளவு நம்ம ஃபினிஷ் பண்ண முடியுமோ, எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ, ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கிங் டூ மச் ஆஃப் எஃபர்ட். இல்லையா? சில பேருக்கு கேட்கலாம், ரொம்ப ஃபாஸ்டா போறாரு சார், சில சம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து ரப் பண்ணிடுறாரு சார், ரொம்ப குயிக்கா போறாருன்ட்டு. பட் நீங்க என்ன பண்ணலாம், சம் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட்னு ஒரு டெக்னிக் இருக்கு, வீடியோ ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ஆஃப்டர் தட் த கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ மேக்சிமம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற சில நான் கொடுக்குற இந்த கான்செப்ட்ஸை தயவு செய்து எழுதிங்க. ஒருவேளை நீங்க எழுதலன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் கிவ் யூ டைம். ப்ராப்ளம்ஸ் கூட யூ கேன் சால்வ் லேட்டர் ஆன். பட் த கான்செப்ட்ஸ் நீ எழுதும் போதே மண்டையில பதிஞ்சிடும். இன்னைக்கு பாருங்க, we are going to discuss about the polar form, Euler form. இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா for your board examination, 1 5-mark question sure from this. 1 5-mark question. இல்ல ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஷியோரா இந்த போலார் ஃபார்ம் ஆயிலர் ஃபார்ம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். Similarly, for any engineering entrance examination, those who are preparing for any entrance examination, you can get one question from at least one question from this polar and Euler form. The next 1.5 hours is very important for all the students, those who are listening today. நீங்க எல்லாம் +2 படிக்கிறீங்க, 12th standard. The very important thing is I want to score strengthம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். I told you, prepare, plan, prepare and perform. That is our motto. Okay? So நல்லா கவனிங்க, each and every day what the effort you are taken, that is your success. நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெக்கரிங் டெபாசிட். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு செக்ஷன்ல நம்ம படிக்கும்போது லாஸ்ட் செக்ஷன் என்ன படிச்சோம்? ஆர்குமெண்ட், மாடுலஸ், இல்ல அதுக்கு முன்னாடி தான் அது லோக்கஸ் வேரியபிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரையாங்கிளிங். பாருங்க, இப்போ கூட இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த லேட்டஸ்ட் ஜூலை 2022 JEE மெயின் எக்ஸாமினேஷன்ல லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை வச்சு சில சம்ஸ் நிறைய கேட்கறாங்க. மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ. நான் கூட இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஐ டூ சம் ப்ராப்ளம்ஸ். இந்த ஜூன் 2022ல எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க பாருங்க. ஜூன் அண்ட் ஜூலைல we have solved. previous year question பேப்பர்ஸ்லயும் அதே மாதிரி நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி கேட்கறான். போலார் ஃபார்ம், ஆயிலர் ஃபார்மை யூஸ் பண்ணி. ஆயிலர் ஃபார்ம்னா ஈஸி டெக்னிக்ஸ், அதுதான் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. போலார் ஃபார்ம்ல பார்க்கலாமா? shall we discuss now please? yes எல்லா சைடுலயும் வரணும். பாய்ஸும் பேசணும், கேர்ள்ஸும் பேசணும். I told you this is an interactive class. நான் லாஸ்ட் இயரே சொல்லியிருக்கேன், this is called a legendary program. இங்க சாதாரண மனுஷனா உங்களை அப்படியே வந்ததோடு அப்படியே போற வெறுமையா போறதுக்கு இல்ல. இஃப் யூ ஜாயின் திஸ் எடிட்டல் அகாடமி வைல் யூ ஆர் கோயிங் பேக், இல்ல நீங்க வந்து ஒரு டேலண்டடா, ஒரு சக்சஸ்ஃபுல் கேரக்டரா தான் நீங்க போகணும். சரிங்களா? ஃப்ளையிங் கலர்ஸ்ல நீங்க வெளியே போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபசர்ஸ் விஷ் அண்ட் வில் இஸ் தட் ஒன். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த செக்ஷன். பாருங்க, ஷியோரா ஒரு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அட்லீஸ்ட் மினிமம் 3 மார்க்ஸ்னா இந்த செக்ஷன்ல இருந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. நான் சொல்ற குறைஞ்சபட்சம் 3 மதிப்பெண்கள் அல்லது மேக்ஸிமம் 5 மார்க்ஸ். Definitely you can score from this session, that is particularly polar and Euler form. Okay, now in the very beginning of this chapter I have given that if z is equals to a plus ib form,
then it is said to be the complex numbers. Everyone knows that. Your A is called real part and B is called imaginary part. Everybody knows that. And also I told you the 2 days class, 2 weeks before, I just teach you how to find out the modulus of Z, that is called A square plus B square. And also I told you principal argument of Z, that is called theta, is nothing but I told you theta. In the principal argument theta, I want to find out the alpha value. I want to find out the alpha value, that is called alpha is nothing but tan inverse of B by A. I have given 4 conditions. So depends upon the quadrant. First quadrant plus plus. Second quadrant what? Value of x is what? Negative, minus. Minus plus. Value of y is plus, minus, minus, and then plus minus. These are the 4 quadrants. This is first, this is second, this is third, this is fourth. When you are 11th standard itself, we know that. Trigonometry படிச்சிருப்போம். இப்போ இந்த மாதிரி கேசஸ்ல உங்களுடைய பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா. இப்போ நீங்க இத போடுறதுக்கு முன்னாடி now I'll teach you how to write this in a polar form. This form is called a rectangular form, Cartesian form. சரிங்களா? this is a general form, standard form எல்லாம் சொல்லுவாங்க. பொதுவா இத சொல்றதுக்கு பேர் என்னன்னா, we can call it as a Cartesian form. We want to write this Cartesian form into polar form. How can I write this? See, you can write the polar form as, this is called a polar form. You can write this as the polar form Z is equals to R into, இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஒரு தியரம் வருது, டி மோவர்ஸ் தியரம். அப்போ போலார் ஃபார்ம்னா என்னன்னு தெரியணும். R into cos theta plus I sin theta. Any Cartesian form should be written in polar form. Then you can write this as R cos theta plus I sin theta. நீங்க சிம்பிளா எதை பத்தி யோசிங்க. சில பேர் இதை பிரிச்சு போட்டு கம்பேர் பண்ண, அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் இந்த 2 விஷயம் சொன்னேன் இல்லையா. R is called a modulus, that is called modulus of Z. We can write this as Z equals to A plus IB. From that we can calculate A square plus B square. So we want to find out the principal argument theta. Then you find out alpha. Alpha is equals to tan inverse of modulus of B by A. We have to take all the values in positive, absolute value. If you find out the alpha, then it is VC. If it lies in first quadrant, that is called both plus and plus. I can write this as A greater than 0, B is also greater than 0. Then your theta value is equals to what? Alpha. And the second quadrant, just I'm recalling this, which is mean that A less than 0, your B is greater than 0. Can anyone tell me what is theta value? Pi minus alpha. Very good. Pi minus alpha. This all called as principal argument. Otherwise, we can say this is called argument of Z. The theta is called argument of Z. Then if it lies in third quadrant, your A is less than 0, your B is less than 0, your theta is what? Minus alpha. Minus. Sir, Theta is alpha equal to minus alpha minus pi plus alpha. Both are negative, positive and negative. Then your theta, principal argument of Z is equals to anybody. அதனுடைய நெகட்டிவ் அப்படியே ஆல்பா மைனஸ் பீட்டா. பாருங்க, இங்க ஆல்பானா தேர்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ் ஆல்பா, இங்க பை மைனஸ் ஆல்பானா இங்க ஆல்பா மைனஸ் பை. தட்ஸ் ஆல். So fourth quadrant only minus alpha will come now, sir. Yes, sir. ரைட், மாத்தி போட்டல. சாரி, ஆல்பா மைனஸ் பை and fourth quadrant தான் அது minus alpha. Sorry. Thank you very much. Thank you very much. Minus alpha. Alpha minus pi. Okay, good. Okay. So now we have alpha minus alpha. So these are the things ஞாபகம் வச்சிட்டா it is easy to find out the polar form. வேற ஒன்னும் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. How to find out the polar form. சரிங்களா? Next, Euler form. How to find out this Euler form. The Euler form எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு Euler form. I'll rub this. சரிங்களா? இப்ப போலார் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த Euler form. இப்ப ஃபுல்லாவே இன்னைக்கு இத பத்தி தான் போட போறோம். நெக்ஸ்ட் Euler form. Now listen carefully. How to find out this Euler form? இதுக்கு ஷார்ட்கட்டும் சிலருக்கு Euler formனாலே ஷார்ட்கட் மெத்தட் தான். என்ன அப்படின்னு சொன்னா, போலார் ஃபார்ம்ல ஒரு இது இருக்குன்னு வச்சுங்க, R into cos theta plus I sin theta. Then இத Euler formல மாத்தணும் அப்படின்னா your Z equals to R into e power I theta. That's all.
அப்ப இதோட மீனிங் என்னன்னா எப்பொழுதுமே e power I n theta அப்படின்னா you can write this as cos n theta plus I sin n theta. E power minus I n theta can be written as cos n theta minus I sin n theta. This is called Euler form. அததான் இப்படி அழகா எழுதியிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு z கான்ஜுகேட் தேவை, இப்போ என்ன தெரியுமாவோ இதுதான் r e பவர் இங்க மட்டும் மைனஸ் ஐ ஆயிடும் பாருங்க, ஏன்னா அது மைனஸ் தீட்டா, தட் இஸ் கால்ட் கான்ஜுகேட். அப்போ இதுதான் ஆயிலர் ஃபார்ம். கேன் யூ ஏபிள் டு ஃபாலோ திஸ்? ஸோ சிம்பிள். So first thing, it is given in Cartesian form, that is called z equals to a plus ib. If the complex number given in Cartesian form, we can convert into polar form. We can also convert into Euler form. For example, பாருங்க z வேணும், நான் என்ன பண்றேன், z உடைய வேல்யூவை e பவர் i theta, சரி e பவர் i theta எனக்கு தேவைன்னு வச்சுங்களேன், அதை எப்படி போடலாம், cos theta plus I sin theta. e பவர் மைனஸ் i theta என்னது, cos theta minus I sin theta. இங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் படி they are called as conjugates. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், e பவர் i theta plus e பவர் மைனஸ் i theta. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா, வெறும் 2 cos theta. From this part I can able to find out the cos theta. Now I can write the cos theta value is equal to e power I theta e power minus I theta divided by 2. Same proceed in the next one. இதை சப்ராக்ட் பண்ற, e power I theta minus e power minus I theta. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும், cos theta cancel, I sin theta minus minus cancel ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். அப்போ you can write this as 2I sin theta. எனக்கு வெறும் sin theta தேவைன்னா e power I theta minus e power I theta divided by 2I. இந்த ரெண்டு விஷயமும் ப்ராப்ளம்ஸ்ல நிறைய முறை நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டா யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம இங்க எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல யூஸ் பண்றோமோ இல்லையோ, டெஃபினெட்லி திஸ் ரிசல்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் யோர் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஒரு பேசிக் இது காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆயிலர் ஃபார்ம்ல இருந்து இதை டெரைவ் பண்ணிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், e பவர் I pi. What is the value of e power I pi? -1, sir. Very good, -1. You can write this as cos pi plus I sin pi. Your cos pi is equals to -1. This is equal to 0. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நான் இல்ல பப்ளிக்ல இல்ல, ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு ரிவிஷன் எக்ஸாம்லயோ இதுலயோ இந்த சம் அப் ஆன் த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் e பவர் I pi 1 மார்க்ல அவ்வளவுதான். The value of e power I, simply we can write -1. For that purpose we must know what is Euler's form. இப்ப ரெண்டு விஷயங்க கத்துக்கினீங்க. ஒன்னு வந்து என்னதுமா, கார்ட்டீசியன் ஃபார்ம், அதுதான் ஜெனரல். இன்னொன்னு என்ன கத்துட்டீங்க, அதர் ஒன் ஐ ஜஸ்ட் ஸ்டடிட் அபவுட் தி வாட் ஃபார்ம், Polar. இந்த ஆயிலர் யூலர் சொல்லலாம், ஆயிலர் ப்ரொனன்சியேஷன் ஆயிலர் ஃபார்ம். இந்த ஆயிலர் ஃபார்ம்ல நீங்க எடுத்துக்கலாம். இப்போ now we'll do some problems, some examples அப்படின்னு கூட சொல்லலாம். How to find out the polar and Cartesian form. சில எக்ஸாம்பிள்ஸ் போடலாமா? ரைட், சில ப்ராப்ளம்ஸ் நீங்க எடுத்துங்க ஸ்ட்ரெயிட் அவே. ரைட் இன் போலார் ஃபார்ம். உங்க எக்ஸசைஸ்ல இருந்து சில ப்ராப்ளம் முதல்ல போறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி நான் வந்து எதுக்குன்னா டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல யார் வேணா போட்டுடலாம். ஈவன் யுவர் டியூஷன் டீச்சர், நியர்பை யுவர் ஆன்டி இல்ல அங்கிள், ஆர் யுவர் கிளாஸ் டீச்சர் ஆர் யுவர் மேக்ஸ் டீச்சர், எனி டீச்சர்ஸ் கேன் டூ த ப்ராப்ளம்ஸ், டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். பட் இன் டெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் somewhat different and difficult. யாருக்குமே தெரியாது. As I was to more than 20 years experienceல இருக்கிறதுனால 20 to 23 years ஆயிடுச்சு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து. 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல 22 years 23 years எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதுவும் ஒரு 10 years முன்னாடி ஐ வாஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின் செட்டர் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஓல்டு சிலபஸ்ல இருக்கும் பொழுது. இப்போ பிகாஸ் நான் வந்து நிறைய வேற விஷயங்கள்லாம் வருதுனால நான் என்ன பண்றது இல்லை, டச் இல்லாம ஜஸ்ட் புக்லாம் ஃபோக்கஸ் பண்ண, நிறைய புக்ஸ் எல்லாம் ரைட்டிங் கம்பைல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு டைம் இல்லாதனால அதுல போகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவாயிடுச்சு. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இன்டெக்ஸ்ட்ல கேட்கலாம், புக்கில் உள்ள கான்செப்ட், பட் த கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் அவுட் சைட் த புக். போச்சு, அதுதான் இன்டெக்ஸ்ட். இந்த இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் படிக்கும் பொழுதே யூ கேன் பவர் ஃபார் ஜேஇ மெயின். பாருங்க இந்த சம், இந்த முறைலாம் யாரெல்லாம் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக் பார்த்தேன். நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்காங்க, சில பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க, சில பேர் ஃபோன் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணி சொன்னது எல்லாமே என்னன்னா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கேளுங்க நல்லா, சார் நான் மோஸ்ட்லி உங்க கான்செப்ட் பூஸ்டர்ஸை அப்படியே ஒரு தாட்டி நான் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியா
நீங்க கொடுத்த கான்செப்ட் பூஸ்டர் சார், நீங்க சின்ன சின்னதா கொடுத்துருப்பீங்க அப்பப்ப, அந்த ஹிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சேன் சார், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. புரியுதுங்களா? இந்த ஃபீட்பேக் பாருங்க, இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். ப்ராப்ளம்ஸ் நீங்க கான்செப்ட்ஸ ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட பொறுத்தவரைங்க, கான்செப்ட நல்லா புரிஞ்சிட்டா நீங்களே டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல போடலாம். மேத்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் a குக்கிங். ப்ளீஸ் லிசன் எவரிபடி, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஐ வாண்ட் எவரிபடி டு லிசன் டுடே. இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஐ எம் டேக்கிங். அதனால இது ஒரு குக்கிங் மாதிரி. என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நீயே உன்னை குக் பண்ணிக்கலாம். அதே போல என்ன கான்செப்ட்ஸ்னா நீயே யூ கேன் சால்வ். என்னோட நீ குயிக்கா ஷார்ட் ட்ரிக் மெத்தட கண்டுபிடிக்கலாம். You have the capability. Everyone. Okay, va? Right. Now we'll do some problem. Write the following complex numbers in polar form. That is a question. First of all, you take simple problem. 2 plus I2 root 3. The first problem. You can take Z is equals to 2 plus I2 root 3. First of all, or polar form அப்படின்னு சொல்லும் பொழுது R into cos theta plus I sin theta. We all know that R is called modulus and theta is called the argument of Z. Where R is equals to square root of A, 2 square 4, 2 root 3 square பண்ணும்போது 2 square பண்ணா 4, root 3 square பண்ணா 3. So 3 into 4, 12, square root of 16, which is equals to 4. Next, to find out the theta, we want to find out the alpha. Alpha means which is equals to tan inverse of modulus of B, that is 2 root 3 divided by modulus of 2. சரியா? Only positive value. 2 cancel ஆயிடும். Our tan inverse of modulus of root 3. Modulus of root 3 na mod of, very good, pi by 3. சொல்லுங்க, root 3. 5 by 3 ஆ? Right, 60 degree. இங்க பாருங்க, A உடைய வேல்யூவும் பாசிட்டிவ் தான், B உடைய வேல்யூவும் பாசிட்டிவ் தான். A greater than 0, B greater than 0. Therefore, it lies in the first quadrant. அப்போ சூப்பர். Argument of Z, that is called theta. Theta உடைய வேல்யூ என்ன சொல்லலாம்? Which is equals to alpha, because it is lies in constant first quadrant, 5 by 3. அப்போ Z உடைய polar form ஈஸியா எழுதிடலாம். R உடைய வேல்யூ 4 into theta உடைய வேல்யூ என்ன? அவனுடைய வேல்யூ என்ன? 5 by 3 plus I sin theta உடைய வேல்யூ என்ன? 5 by 3. That's all. Very simple. இதுக்கு ஒரு மார்க் கூட கொடுக்க கூடாது. ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், அவ்வளவுதான். இது யாருனாலும் போடலாம். அதுக்காக அடுத்தது பாருங்க, ரெண்டாவது சம் போலார் ஃபார்ம்ல எப்படி வரையறதுன்னு. Z is equals to 3 minus I root 3. யாராவது பாய்ஸ் சொல்றீங்களா? What is R? யூசுவலா என்ன பண்ணணும்? இத R into cos theta plus I sin theta. You just find out R. Anyone from boys side, what is R? What is R? A square plus B square. A உடைய வேல்யூ வந்து 3 square 9. Root 3 உடைய ஸ்கொயர் 3. 2 root 3. Very good. 2 root 3. Next, alpha, that is called the tan inverse of modulus of. If it is minus also, you have to take plus. Root 3 divided by 3, which is equals to tan inverse of 1 by root 3. 1 by root 3 means 5 by 6, 30 degree. But your alpha is greater than 0. Your beta is less than, your A is greater than 0. Your B is less than 0. அப்ப என்ன quadrant இது? A greater than 0, B less than 0. What quadrant? Which quadrant? Fourth quadrant. Fourth quadrant. Very good. Fourth quadrant. அப்ப fourth quadrant na உன்னுடைய argument of Z minus theta alpha minus இல்லையா? Minus alpha. Therefore minus 5 by 6. இப்போ இங்க கொண்டு வந்து போடுங்க. Z is equals to 2 root 3 cos minus 5 by 6 plus I sin மைனஸ். இப்ப பாருங்க, மறுபடியும் ட்ரிக்னாமெட்ரி போறீங்க பாருங்க. ட்ரிக்னாமெட்ரி தான் ரொம்ப ஆல்ரவுண்டர். அவன் பேரை, அவன் எல்லா இடத்துலயும் இருப்பான், எங்க பார்த்தாலும் இருப்பான். அவன் இஷ்டம் போல எங்க வேணா போவான், வருவான் ட்ரிக்னாமெட்ரி. அதனால அவனை நீங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, மேட்ரு ஓவர். ரூட் 3 into cos 5 by 6 minus I sin 5 by 6. That is the answer. ஸோ இப்படிப்பட்ட சமம் 2 மார்க் 1 மார்க்ல தான் கேட்பாங்க. பாருங்க, எழுதிங்க. 2 சிம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷனா போட்டு காமிச்சிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட். -2 minus 2i. Third one. -2 minus 2i. The third one will do. Z is equals to
minus 2 minus 2i. Okay, z is equals to minus 2 minus 2i. Girls சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து எப்படி போடணும்? r into cos theta plus ஃபுல்லாவே கேர்ள்ஸ் தான் சொல்ல போறீங்க. மாடுலஸ் r உடைய வேல்யூ என்னமா? and then alpha உடைய வேல்யூ வந்து tan inverse of b by a மாடுலஸ். சொல்லுங்க. minus 2 ஸ்கொயர் பண்ணா 4 minus 2 அப்ப 8 அப்ப 2 root 2. அடுத்து alpha உடைய வேல்யூ என்னது? tan inverse of அது பிளஸ்ஸா இருக்கட்டும் இல்ல மைனஸா இருக்கட்டும், you are going to take the absolute value 2 by 2 which is equals to tan inverse of 1 which is equals to pi by 4. very good ma, 45 degree, pi by 4. இப்போ என்னுடைய alpha less than 0, sorry, a less than 0, your b is less than 0, which means it lies in the third quadrant. உன்னுடைய theta உடைய வேல்யூ என்ன இருக்கும் third quadrantனா? alpha minus pi. very good, alpha minus pi which is equals to alpha உடைய வேல்யூ என்னது? pi by 4 minus pi. கரெக்ட்டா? அப்ப என்ன வரும்? pi by 4 minus 5 னா minus 3 pi by 4. மறுபடியும் இங்க z or what is r value? 2 root 3 square plus I sin minus 3 pi by 4. Cos minus theta is cos theta, therefore cos 3 pi by 4 minus I sin 3 pi by 4 is the answer. Are you நம்ம clear ஆயிட்டுமா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? Right, no doubts. We'll do the next problem, somewhat different one. That is the fourth problem. Okay, I minus 1 you have to write in polar form. Cos pi pi by 3 plus I sin pi by 3. நான் ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே. மாடுலஸ் ஆர்குமெண்ட்டை தனியா சொல்லிட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய கொடுத்துட்டேன். ஐ ஹோப் எவ்ரிபடி அதை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? ஸோ இப்போ பாருங்க, I minus 1 divided by cos pi by 3 plus I sin pi by 3. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூவை மட்டும் விட்டுருங்க, கவலையே படாதீங்க. ஏன்னா அது ஆல்ரெடி போலார் ஃபார்ம்ல தான் இருக்கு. யூ ஜஸ்ட் கன்சிடர் I minus 1. இது எப்படி போலாம்னா minus 1 plus I. சில பேர் துருன்னு இதை அப்படியே மாத்தி எடுத்துருவீங்க. முதல்ல கன்வெர்ட் பண்ணீங்க, அது ஈஸியா இருக்கும். இப்போ now z, இதுதான் z, I minus 1. இதை போலார் ஃபார்ம்ல போடும்போது இது வந்து r cos theta plus I sin theta. ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 1 ஸ்கொயர் பண்ணா 1 by 1 ரைட்டா. ஆல்பா கண்டுபிடிங்க. tan inverse of எது இருந்தாலும் நான் பிளஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். tan inverse of 1 ன்னு சொல்லும் பொழுது அது pi by 4. இப்போ பாருங்க, a less than 0, b greater than 0. இல்ல? அப்ப எந்த குவாட்ரண்ட் இது? it lies in the second quadrant. second quadrant. second quadrantனா theta உடைய வேல்யூ என்னது? pi minus alpha. pi minus pi by 4 which is equals to 3 pi by 4. இப்போ ஈஸியா போட்டுடலாமே. your I minus 1 is equals to root 2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. இந்த I minus 1 Cartesian formல இருந்துச்சு. We are converted into this into the polar form. Now you can write this as root 2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 divided by cos 5 pi by 3 plus I sin pi by 3. I want everyone to listen this particular step carefully. This is the property of argument of complex numbers. இப்போ இது ஒரு ப்ராப்ளம் z1, இது z2 இருக்குன்னு வச்சுங்களேன். argument of z1 divided by z2 ன்னு சொன்னா you can write this as argument of z1 by z2 is equals to argument of z1 minus argument, just like a logarithm மாதிரி. அப்போ இது ரெண்டும் வந்து டிவிஷன்ல இருக்கு. இதனுடைய ஆர்குமெண்ட்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ணலாம், அதுதான் ரூல். அப்போ எப்படி பண்ணலாம்னா root 2 into cos 3 pi by 4 minus pi by 3 plus I sin only the argument. If it is in division, we can subtract. If it is in multiplication, you can add. So now root 2 into cos LCM எடுப்போமா? 4 3s are 12, right? So we can write this as 4 3s are 12. 3 3s are 9. 4 pi, 9 minus 4 pi, 5 pi by 12. எப்பொழுதும் ஒரு போலார் ஃபார்ம்ல இங்க என்ன வருதோ அதே தான் ஆர்குமெண்ட் வரும். I sin, we can write this as 5 pi by 12. That's all. That is the answer. பாருங்க, இங்க கீழே ஆல்ரெடி போலார் ஃபார்ம்ல கொடுத்துருக்கனால கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேல இருக்கிறத மட்டும் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா the answer is over.
இந்த மாதிரி டைப் கொஸ்டின் வந்து you will get 3 marks or 2 marks. எப்படி வேணா கேட்கலாம். சரியா? இப்போ போலார் ஃபார்மை கொடுத்துட்டான். You have to write in Cartesian form. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். We'll discuss 2 problems in that. Find the Cartesian form. Finished? Find the Cartesian form. Find the Cartesian form. Find the Cartesian form of the complex numbers. So next number complex reverse someday. The reverse part of that. First one is Cartesian form is given. We have to write in polar form. Now the polar form is given. How to write in what? Cartesian form. Paranga. The first one is cos pi by 6 plus I sin pi by 6. இங்க ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன் கவனிங்க. cos theta னா இங்கேயும் theta தான் இருக்கும். The argument change ஆகாது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல. நல்லா கவனிச்சுங்க. Into next one cos pi by 12. இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதை கூட சில பேர் தப்பு பண்றீங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. pi by 12 பிராக்டிஸ் பண்ண வராது. சரிங்களா? இப்ப நான் ஒரு ஐடியா சொன்னேன். என்னன்னா இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் போலார் ஃபார்ம்ல மல்டிப்ளிகேஷன் இருந்தா இமிடியேட்லி அதனுடைய ஆர்குமெண்ட் அது எத்தனை தான் இருந்தாலும் சரி அப்படியே ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்க மல்டிபிள்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூ கேன் ஆட் ஆல் த திங்ஸ். புரியுதுங்களா? அப்போ இது என்ன பண்ணலாம்னா காஸ் ஒன்லி யூ ஹேவ் டு டேக் த ஆர்குமெண்ட்ஸ் pi by 6 plus pi by 12. Next plus I sin pi by 6 plus pi by 12 which is equals to cos 12 6. What is LCM? 12 is the LCM, right? 6 and 12. 12 is the LCM. About 2 times 2 pi plus pi, which is equals to 3 pi by 12. Same thing plus I sin. We can take LCM is the 12. 6 வந்து 2 times 2 pi. 12 வந்து 1 time. About 3 pi by 12. ஆனா 3 வந்து pi ல 4 times போகும். 3 வந்து 12 ல 4 times. We have the result is cos pi by 4 plus I sin pi by 4. We all know the special angles formula. What is cos pi by 4? What is cos pi by 4? 1 by root. 1 by root plus I into 1 by root. So therefore this is the complex of இது எப்படி போடலாம்னா 1 by root 2 plus I by root 2. So that is the Cartesian form. ஈஸியா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா trigonometric எல்லா வேல்யூஸ் trigonometry is must. அது மேண்டிட்டரின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அது இருக்கணும். மஸ்ட். trigonometryலனா இந்த சம்மே போட முடியாது. வேல்யூஸ் எல்லாம் நீங்க தெரியும். all we studied in 10th standard. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க இரண்டாவது ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. சரிங்களா? இதெல்லாம் தம்பி இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனையை உருவாகும். அதுதான் சொன்னேன். ஈச் அண்ட் எவ்ரி சிம்பிள் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். அதாவது வந்து எல்லா மேக்ஸுக்கு பொறுத்தவரைக்குமே எந்த ஒரு இருந்தாலும் ரெண்டு விஷயம் இருக்கு. நெசசரி கண்டிஷன் ஒன்று இருக்கு, சஃபிஷியன்ட் கண்டிஷன். ரெண்டுமே சேர்ந்தா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். இப்போ இங்க அதுதான் சொல்லித்தர போறோம். ஒரு நெசசரி கண்டிஷன், இது வந்து நெசசரி கண்டிஷன் இருக்கு நம்மளுடைய போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்றதுக்கு. இது சஃபிஷியன்ட் கன்வெர்ட்டா மாத்தணும் அப்படின்னா எப்பொழுதுமே ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா நடுவில் இங்க பிளஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் சஃபிஷியன்ட் கண்டிஷன். போதுமானது. அப்பதான் நீ அந்த இதுவை அப்ளை பண்ண முடியும் ரூல அப்படின்னா தான் பேர் சஃபிஷியன்ட். இது நெசசரி கண்டிஷன் தான். இது போலார் ஃபார்ம், தப்பு இல்லை. ஹவு டு மேக் திஸ் இன்டு சஃபிஷியன்ட் கண்டிஷன்? யூ கேன் ரைட் திஸ் அஸ் காஸ். இதை பிளஸ்ஸா மாத்தணும்னா இங்க மைனஸ் போட்டணும். அவ்வளவுதான். மைனஸ் pi by 6 பிளஸ் சைன் மைனஸ் pi by 6 ஹோல் திங் டிவைடட் பை 2 into cos pi by 3 plus I sin pi by 3. இந்த 2 1 by 2 கான்ஸ்டன்ட் நீங்க அதை அப்படியே வச்சுக்கலாம் 1 by 2. இப்போ பாருங்க இது Z1 by Z2. இப்போ இதுக்கு ஆர்குமெண்ட் சப்ராக்ஷன் போன சம் போட்ட மாதிரி cos போனவாட்டி பிளஸ் மல்டிபிளிகேஷன் பிளஸ் இங்க டிவிஷன்ல இருக்கு மைனஸ் pi by 6 மைனஸ் pi by 3 பிளஸ் I sin மைனஸ் pi by 6 மைனஸ் pi by 3 1 by 2 into cos LCM எடுத்தா 6க்கும் 3யும் LCM is 6. 3ல வந்து 2 times minus pi minus 2 pi minus 3 pi by 6 plus I sin அதே தான் வரும் minus 3 pi by 6. 3 வந்து 6ல
2 times போகும் 2 times போகும். We all know that cos minus theta is cos theta. 1 by 2 into cos pi by 2 minus sin theta minus sin into pi by 2. So ஒரு சிம்பிள் பாருங்க 1 by 2 cos pi by 2 உடைய வேல்யூ 0, sin pi by 2 உடைய வேல்யூ -1. அப்ப இது எப்படின்னா a plus ib ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ரெக்டாங்குலர் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் சொன்னா a plus ib. அப்ப இது எப்படி போடலாம்னா 0 minus 1 by 2i. வெறும் 1 by 2i போட்டாலும் தப்பு இல்லை, minus 1 by 2i. 0 minus 1 by 2 போட்டா that is from the a plus I by 3. Your real part a equal to 0, your imaginary part b equals to minus 1 by 2. Sometimes அப்படி கேட்பாங்க. Please take down. The next problem. Okay, so it comes under 3 marks இல்ல 5 marksல வரலாம். முன்னாடிலாம் வந்து old syllabusல this is one of the important 5 marks. உங்களுக்கு இத 3 marksல கேக்குறாங்க. இதுல ரெண்டு ப்ரூஃப் இருக்கும். ஒரு ப்ரூஃப் கேட்டு 2 marksல கேக்குறாங்க, ரெண்டு ப்ரூஃப் கூட்டு 3 marksல கேக்குறாங்க. சரிங்களா? if ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பர் ப்ராப்ளம், சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம்னு வெச்சீங்க. if x1 plus iy1 plus x2 plus iy2 plus dot 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 x3 plus i3 போட வச்சுங்க, iy3 plus dot 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 do xn plus iyn is equals to a plus ib, a plus ib. Then show that the first proof is x1 square plus y1 square plus x2 square plus y2 square into x3 square plus y3 square and so on, xn square plus yn square is equals to a square plus b square. The second one, summation r is equals to 1 to n tan inverse of y suffix r divided by x suffix r is equals to tan inverse of b by a plus k pi, where k is belongs to the integers, where k is belongs to the integers. Please listen. I'll give you time to take down this problem, the solution of this problem. I want everybody to listen carefully. So all the members, those who are attending this Zoom meeting, so nearly 40 students are there. All the students, I would request you to please listen carefully. This is mostly I am pointing out for your board examination. Exam point of view, this is one of the very important problem. PKV, public கண்டிப்பாக வரக்கூடியது. இந்த சம்ஸ்லாம் குறிப்பாத்து படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கேட்பானுங்க சில பேர். லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து இம்பார்ட்டன்ட்னு அப்படிப்பட்டது இப்பயே சொல்லிடுறேன். இதெல்லாம் தான் முக்கியமானது. சென்டம் ஸ்கோரருக்கு இம்பார்ட்டன்ட்டே கிடையாதுப்பா. You have to go through all the problems, all the whole textbook பார்க்கணும். நீங்க அப்ப இப்போதைக்கு என்சிஆர்டி சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண, டிஎன்எஸ்சிஆர்டி சிலபஸ் பாரு, தமிழ்நாடு சிலபஸ் உடையதா பாரு. ஃபுல் புக் 2 வால்யூம் நீ தரோ பண்ணிட்டீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட், கிளவர் ஸ்டூடெண்ட் என்ன வேணா உன்ன பேர் வச்சுக்கலாம். இல்ல now first thing கொடுத்துக்கிறது என்னன்னு பாருங்க. x1 plus iy1, x2 plus iy2, x3 plus iy3. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன், நாட் பிளஸ் நடுவில் வரக்கூடாது. டாட் 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 xn plus iyn is equals to a plus ib. This is the condition given here. Now what I am doing is taking modulus on both sides. The property of the modulus says if it is given in multiplication, you can separately you can solve. First one, x1 plus i1 modulus, x2 plus iy2 modulus, x3 plus iy3 modulus. It will continue up to xn plus iyn, which is equals to modulus of I plus b. In the beginning of this complex number, I have told you the very thing, the graph put come check how to find out the modulus. Your modulus is what? x1 square plus y1 square. Here we can write this as x2 square plus y2 square. Here you can write this as x3 square plus y3 square. Here you can write this as xn square plus yn square, which is equals to root of a square plus b square. Squaring on both sides.
squaring on both sides. We'll get x1 square plus y1 square, x2 square plus y2 square, x3 square plus y3 square, and so on. Okay, xn square plus yn square, which is equals to a square plus b square. When we are squaring on all the sides, the roots will be removed. First one prove aicha. N's first one proved. N's one is proved. இப்போ ரெண்டாவது செகண்ட் திங் ஆர்குமெண்ட். இப்போ என்ன பண்ண போன வாட்டி எல்லாத்துக்கும் மாடுலஸ் தனியா taking modulus on both sides. Now what I am doing is taking argument on both sides. Taking argument on both sides. If you take argument of this, the whole thing, x1 plus iy1, x2 plus iy2, x3 plus iy3, and so on, xn plus iyn is equals to argument of a plus ib. We all know I teach you how to find out the argument. So principal argument கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஆல்பான்னு ஒன்று கண்டுபிடிப்போம். அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், tan inverse of b by a. இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, தனித்தனி ஆர்குமெண்ட்னு சொன்னாலே இங்க என்ன பண்ணணும்னா பிளஸ் போடணும். மல்டிபிளிகேஷன் இருந்தா பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 plus argument of x2 plus iy2. This is the property of the arguments of the complex number plus xiy3. Argument of plus, இப்போ பிளஸ் மாறிடும், xn plus iyn equals to argument of a plus ib. இப்போ ஆர்குமெண்ட் சொல்லும்போது tan inverse of b by a. அப்ப நாங்க என்ன பண்ணலாம், b by a னா இங்க y1, அப்போ y1 divided by x1. இப்போ இங்க என்ன சொல்லுவீங்க, tan inverse of y2 divided by x2 plus tan inverse of y3 divided by x3 plus dot 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 argument சொல்லும்போது tan inverse of yn divided by xn, which is equals to tan inverse of b by a. கரெக்டா? ஃபார்முலா படி a plus ib னா b by a. சரிங்களா? இப்போ இது எல்லாத்துலயும் இந்த ஜெனரல் வேல்யூ, சரிங்களா, லாஸ்ட்ல அந்த k பை n பைன்னு ஆட் பண்ணும். ஒருவேளை k உடைய வேல்யூ 0வா கூட இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், எனி இன்டீஜரா இருக்கலாம். அப்ப அதனால நான் என்ன பண்றேன், ஜெனரல் வேல்யூ எனக்கு தேவை, ஜெனரல் சொல்யூஷன் தேவைன்றதுனால ஐ கேன் ஆட் n பை. இப்போ இதனுடைய வேல்யூ தான் சமேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப். அப்ப எப்படி போடலாம், therefore summation r equals to 1 to n tan inverse of the y1 y2 y3 இல்லையா, அதை தான் ஜெனரலா போடுறோம், yr by xr, which is equals to tan inverse of right hand side பாருங்க b by a plus k pi. Hence proof. ரெண்டுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. We'll get 3 marks. Any doubts in this? உங்களை தான் கேட்கிறேன். Any doubts? You want me to repeat it again? சொல்லுங்கம்மா. சார் அந்த n பை அப்புறம் k பை எப்படி வந்துச்சு, அந்த லாஸ்ட் 2 ஸ்டெப் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல n பை இல்லம்மா, இது k பை. ஏன்னா ஆன்சர்ல k பை கொடுத்தனால k பை. ஏன் k பை போடுறோம்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் ஏற்கனவே சொன்னேன் tan inverse of b by. இந்த a bன்றது நெகட்டிவா பாசிட்டிவா என்ன கண்டிஷன்றது தெரியாது, இல்ல ஜெனரல் வேல்யூ a. அதனால நான் என்ன சொல்றேன், கூட n பை. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னு வச்சுங்களேன், 0ன்னு போட்டுருவோம், k உடைய வேல்யூ 0. அப்ப என்னன்னா வெறும் அந்த ஆன்சர் தான் ஆன்சர். நீங்க இங்க இதனுடைய வேல்யூ வருதுன்னு வச்சுங்க, உங்களுடைய செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் இட் வேரிஸ். அதனால ஜென்ரலா எப்பொழுதுமே என்ன பண்ணிடணும், ஒரு வேல்யூ எனக்கு தெரியல, கன்ஃபார்மா தெரியலன்னா அது பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது k பை 2k பை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப k பை இது ஜென்ரலா இருக்கனால 2k பைனா அது காஸ்ட்ல வரும்போது சொல்லுவாங்க, இது ஜென்ரலா இருக்கனால k பை அப்படின்னு சொல்லி போடும். இது டேன்ல நீங்க ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ இதுல படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல, ட்ரிக்னாமெட்ரிக் சொல்யூஷன்ஸ்ல பண்ணும்போது ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது tan வேல்யூவுக்கு கூட n பைன்னு சேர்ப்போம். அததான் இங்க k பைன்னு கொஸ்டின்ல கொடுத்தனால நான் k பைன்னு சேர்ப்பேன், வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க எழுதிங்க. We'll go for another problem. So question 2k பை தான சார் இருக்கு. கொஸ்டின்ல 2k பை கொடுத்துருக்காங்க, வெறும் k பை தான் பாருங்க. கொஸ்டின்ல அதான் இருக்கு, k பை தான். where k belongs to integer. We'll do the next problem. Next,
This is also 3 marks problem. If the next problem, if 1 plus z, the next one, if 1 plus z, the next problem is if 1 plus z, the next one, if 1 plus z divided by 1 minus z is equals to cos 2 theta plus I sin 2 theta, then show that z is equals to I tan theta. So this is also பாருங்க, போன 2022 மார்ச் சாரி மே எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து போறீங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ப்ரூவ் தட் ப்ராப்ளம்ஸ். ஏன் தெரியுமா? ப்ரூவ் தட்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 5 மார்க் சம்ஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க, அதுல என்ஸ் ப்ரூவ்டுன்னு இதை எடுத்து எழுதி வச்சாலே 1 மார்க். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. லாஸ்ட்ல தான் சொல்லுவேன், உங்களுக்கு இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால எப்பொழுதுமே யூ ஜஸ்ட் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த ப்ரூவ் தட் ப்ராப்ளம்ஸ். எப்போ வேணா வரலாம். அது போன வாட்டி கொரோனால ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு லேட்டா ஸ்கூல்ல ரீஓபன் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அதனால தான் நிறைய பேர் பாஸ் ஆயிட்டான் மேக்ஸ்ல. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் யூ ஜஸ்ட் செக் த கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட் இப்போ நடந்த 3 months 4 months முன்னாடி மே மந்த்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாரு. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ரூவ் தட், ஷோ தட். ஸோ அதனால இந்த 1 plus z minus 1 minus z equals to cos 2 theta plus I sin 2 theta, then show that z equals to I tan theta. 3 mark கொஸ்டின். இப்போ எப்படி இதை பண்றது? என்ன கொடுத்துட்டான்? 1 plus z equals to 1 minus I z cos t theta அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ நான் இந்த ஆயிலர் ஃபார்மை யூஸ் பண்ண போறேன். முதல்ல இப்போ ஆயிலர் ஃபார்மை எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. 1 plus z by 1 minus z. சரிங்களா? இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூ கேன் ரைட் திஸ் as 1 plus z. இது ரெண்டு விஷயம், ரெண்டு மெத்தட்ல போடலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதன்படி நீங்க பார்க்கலாம். 1 plus z. சரிங்களா? 1 plus z. எனக்கு என்ன தேவைன்னா z உடைய வேல்யூ I tan theta ன்னு சொல்லணும். 1 minus z equals to cos 2 theta. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க. எப்படி எடுத்தீங்க? 1 plus z equals to cos 2 theta plus I sin 2 theta into 1 minus z. இப்போ இதை வந்து ஆயிலர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணலாம். யாராவது கேர்ள்ஸ் சொல்ல முடியுமா? ஆயிலர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ண முடியும்? எனிபடி ஃப்ரம் கேர்ள்ஸ் சைட் பேர் சொல்லணுமா? EI 2 theta. வெரி குட். இ பவர் அன்னபூர்ணி இருக்கீங்களா? சாருமதி? EI power வெரி குட். இ பவர் I 2 theta. e power I 2 theta. 1 plus z equals to e power I 2 theta into 1 minus z. நான் z எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ இதுல பாருங்க, இது எப்படி போடலாம்னா 1 plus z e power I 2 theta minus z into e power I 2 theta. z சைடு இந்த சைடு போனா z plus, எனக்கு z உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் z ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம் -1. இதே போல இங்க z காமன் எடுத்தா 1 plus e power I theta equals to e power I 2 theta, sorry, e power I 2 theta தப்பா போட்டேன்ல, I 2 minus 1. z தேவை அப்படின்னா you can write this as e power I 2 theta minus 1 divided by e power I 2 theta plus 1. கரெக்டா? எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? I can write this as e power I 2 theta minus 1 divided by e power I 2 theta plus 1. கரெக்டாமா? Yes sir, correct only sir. கரெக்ட் இல்லையா? e power I 2 theta minus 1 divided by e power I 2. நான் என்ன பண்றேங்க, what I am doing here is இங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் இங்க உங்களுக்கு பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, e power thetaல both numerator and denominator divide பண்றேன். பாருங்க, z equals to both numerator and denominator is divided by e power I theta. சரிங்களா? அப்போ e power I 2 theta divided by e power I theta என்ன சொல்வீங்க? E power theta. Very good. E power I theta. கரெக்டா? minus 1 divided by e power I theta. e power I e theta power minus I. very good, very good. அதே போல இங்க
e power I2 theta divided by e power I theta, e power I theta. இங்க 1 divided by e power I theta plus e power minus I theta. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் முன்னாடி ஆயிலர்ஸ் ஃபார்ம்ல இது ரெண்டுத்துக்கும் நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணேன், உங்களுக்கு கொடுத்தேன். இதனுடைய வேல்யூ sin theta by cos theta. வெரி குட். இதனுடைய வேல்யூ வந்து என்ன தெரியுமா? சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது 2i sin theta. தப்பா சொல்றாதீங்க, முன்னாடி 2i இருக்கும், அங்க டிவிஷன்ல கொடுத்திருப்பேன். sin theta அப்படின்னு சொல்லும் பொழுது e power I theta minus e power I theta divided by 2i. cos theta ன்னு சொல்லும் பொழுது e power I theta plus e power I theta divided by 2. கரெக்ட்டுங்களா? அப்போ sin ன்னு சொல்லும் பொழுது இங்க 2i sin, இங்க 2i theta. இதனுடைய வேல்யூ என்ன சொன்னா 2 cos theta. இப்ப 2 கேன்சல் ஆயிடும், வெறும் i இருக்கும். sin theta by cos theta which is equals to tan theta. அப்போ z உடைய வேல்யூ ப்ரூவ் பண்ணி வச்சு பாருங்க, எவ்வளவு சிம்பிள். இன்னொரு தாண்டி நான் சொல்லி தரேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இங்க வெரி சிம்பிள் விஷயம். கன்வெர்ட் இன்டு ஆய்லர் ஃபார்ம். Now I am converting this cos 2 theta plus I sin 2 theta in Euler form. This becomes e power I 2 theta. Separate the z values one side and the constant value on the side. If I take z common, we'll have 1 plus e power I 2 theta. Here in the right hand side, e power I 2 theta minus 1. You can write 1 plus e power I 2 theta is e power I 2 theta plus 1. So we have in this form e power I 2 theta minus 1 divided by e power. இங்க என்ன ஒரு காம்பன்சேஷன் பண்றேன்னா, டினாமினேட்டர் இதுலயும் நியூமரேட்டரையும் e power theta I theta ல டிவைட் பண்றேன். When I divide by e power I theta, I'll get in the numerator e power I theta minus e power minus I theta. In the denominator we have e power I theta plus e power minus I theta. This is nothing but 2i sin theta. This is nothing but 2. Now where I derived that today's classல beginningல நான் சொன்னேன். அப்போ the answer is I tan theta. So proof ஆயிச்சா? hence proved. இன்னொரு மெத்தட்லயும் நீங்க போடலாம், சரிங்களா? பாருங்க, இது பிடிச்சிருந்தா இது எடுத்தீங்க, இல்லைன்னா இன்னொரு ஈஸியஸ்ட். z 1 plus z divided by 1 minus z இருக்கு இல்லையா? இதுல z உடைய வேல்யூ நான் என்ன பண்றேன்னா cos theta plus I sin theta இருக்கு. I can take z is equals to cos theta plus I sin theta. கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா இதனுடைய வேல்யூ 1 plus z அப்படின்னு சொன்னா 1 plus cos theta plus I sin theta. And then 1 minus z அப்படின்னு சொன்னா இதனுடைய கான்ஜுகேட் 1 plus cos theta minus I sin theta. இப்போ எனக்கு ரெண்டுத்துக்கும் இதுதான் தேவை. இது ரெண்டும் 1 plus z divided by 1 minus z. I can write 1 plus cos theta plus I sin theta divided by 1 plus cos theta into okay 1 plus z cos theta minus I sin theta. You can take the conjugate 1 plus cos theta minus I sin theta, sorry, plus 1 plus cos theta plus I sin theta. நீங்க இதுவே ஃபாலோ பண்ணுங்க. இதோட இது நான் அப்புறமா இந்த ஷார்ட்கட்ல உங்களுக்கு சொல்லி தரேன், ஷார்ட் ட்ரிக் மெத்தட்ல. சரியா? இத சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் அதை போடணும். இப்போ இதை வந்து நீங்க டைரக்டா இந்த மெத்தடே போட் பண்ணீங்க போர்டு எக்ஸாம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நான் போடும்போது உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படின்ட்டு. லேட்டர் ஆன் சப்ஸ்டிடியூஷன் நிறைய ப்ராப்ளம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல, அது உங்களுக்கு இதுக்கு போர்டு எக்ஸாமுக்கு அது இட் இஸ் நாட் அப்ளிகபிள். தட் இஸ் ட்ரூலி எம்சிக்யூ கொஸ்டினோ இல்லது உன்னுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தான் அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல கொண்டு வர முடியும். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் பேலன்சிங் மெத்தட்ல அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. finished. If cos alpha, the next one, if cos alpha plus cos beta plus cos gamma is equals to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. Show that the first one, cos 3 alpha plus cos 3 beta
plus cos 3 gamma is equals to 3 into cos alpha plus beta plus gamma. And second option, sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma is equals to 3 sin alpha plus beta plus gamma. 3 sin alpha plus beta plus gamma. So this is truly using the algebra formulas. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், it is given that cos alpha plus cos beta plus cos alpha plus equals to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இதனுடைய வேல்யூஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், இதையும் ஆட் பண்றேன்னு வச்சுங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா cos alpha plus இது கூட ஐ சேர்த்துறேன், I sin alpha plus cos beta plus I sin beta, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி கொண்டு வரேன். cos gamma plus I sin gamma, இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும் தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? இதுல இருக்கிறத சேர்த்து ஆட் பண்ணிட்டோமா? அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ என்ன வரும்? 0. வேல்யூ ஆஃப் தட் 0. வெரி குட். cos alpha plus I ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல, இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிருக்கிறேன். அதுதான் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கேன். cos alpha sin alpha cos beta cos gamma. மறுபடியும் எடுத்து பாருங்க, இதை செப்பரேட் பண்ணி பாருங்க, இந்த வேல்யூ வந்துடும் தனியா, இந்த வேல்யூ இதனுடைய வேல்யூ 0. இப்போ இந்த வேல்யூவை ஏவாவும் இந்த வேல்யூ பி ஆவும் இந்த வேல்யூ சி ஆவும் எடுத்துக்கிறேன். அப்போ a is equals to cos alpha plus I sin alpha, b is equals to cos beta plus I sin beta, your c is equals to cos gamma plus I sin gamma. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ண வச்சுங்களேன், a plus b plus c equal to 0. சரியா? கரெக்டா? a b c equal to 0. இப்போ இங்க ஒரு கண்டிஷன் அல்ஜிப்ரால என்ன சொல்லப்படுதுன்னா, a plus b plus c equal to 0 then a cube plus b cube plus c cube equals to 3abc. This is a purely algebra. Cube functionல போட்டுருப்போம், a cube plus b cube plus c cube equal to 3abc. எப்போ a plus b plus c equal to 0 ஞாபகம் வச்சுக்கோ. அதே போல a plus b plus c the whole cube equal to 0 a plus b plus c the whole cube is equals to square. A square plus b square, a plus b plus c is equal to 0 a square plus b square plus c square equals to 2 into ab plus bc plus ca. இது வந்து ஸ்கொயர், அது வந்து கியூப். எனக்கு இதுதான் தேவை, இதை விட்டுருங்க. தேவைன்னா இது எழுதிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இந்த ஃபார்மை கொண்டு வர போறோம். இப்போ இதில் சிம்பிளா ஈஸியா கொண்டு வர்றதுக்காக ஏ வேல்யூ எப்படி திரும்ப போடலாம், ஏன்றத நல்லா கவனிச்சுங்க. ஷார்ட் டேர்ம் மெத்தட், காஸ் ஆல்பா பிளஸ் சைன் ஆல்பா இல்லையா, இதை வந்து சிஸ்ன்னு சொல்லுவோம். CIS சிஸ் ஆல்பா அப்படின்னா cos I sin alpha, ஷார்டஸ்ட் ஃபார்ம். பி உடைய வேல்யூ என்ன பண்ணலாம், சிஸ் பீட்டா CIS, சிஸ் காமா. அப்ப என்ன அர்த்தம், சிஸ்ன்றதுக்கு cos plus I sin alpha, cos beta plus I sin beta, cos gamma plus I sin gamma. இப்போ இது a cube plus b cube plus c cube இல்லையா, அப்ப இது எப்படி போடலாம்னா சிஸ் ஆல்பா the whole cube, சிஸ் காமா the beta the whole cube. அதனுடைய மீனிங் என்னன்னா cos alpha plus sin beta, cos alpha cos gamma plus sin gamma the whole cube, 3 into cis alpha cis beta cis gamma. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்குமெண்ட் எல்லாம் பவர். சரிங்களா? அதாவது வந்து இது டீமாவஸ் தியரம்னு வரணும், அதுக்கு முன்னாடி நடத்திட்டோம். அதாவது என்னன்னா டீமாவஸ் தியரம் என்ன சொல்றதுன்னா cos theta plus I sin theta whole power 3 அப்படின்னு சொன்னா இது எப்படி தெரியுமா போலாம், cos 3 theta plus I sin 3 theta. இதான் டீமாவருடைய ரூல். நான் பின்னாடி சொல்லி தரப்போறேன், இது முடிஞ்ச பிறகு அதுதான் அடுத்த செக்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட மேபி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் cos 3 theta plus I sin theta. அப்போ இதை என்ன பண்ணலாம்னா சிஸ், இந்த ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி இது 3 ஆல்பான்னு வந்துடும். அதே போல இது ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி 3 பீட்டான்னு வந்துடும். இது ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி 3 காமான்னு வந்துடும். இப்போ இத 3 காஸ் இல்லையா, 3 into காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா, இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல. அப்போ ஆர்குமெண்ட் ஆட் பண்ணிடணும், சிஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. கரெக்டா?
ஏன்னா மல்டிப்ளிகேஷன் போது ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணிடணும். இப்போ இது எப்படி தனியா பிரிச்சு போடலாம் பாருங்க. cos 3 alpha plus I sin 3 alpha plus cos 3 beta plus I sin 3 beta plus cos 3 gamma plus I sin 3 gamma equals to 3 into cos alpha plus beta plus gamma plus I sin alpha plus beta plus gamma. இப்போ இது எல்லாத்தையும் ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், ஐ இல்லாத பார்ட் ரியல் பார்ட். இது ரியல், இது ரியல், இது ரியல். இப்போ இது எப்படி போடலாம்? cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma. சரிங்களா? பிளஸ் இமேஜினரி பார்ட், ஐ இருக்கிற பார்ட், sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma which is equals to 3 times of cos alpha plus beta plus gamma. அப்போ ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 cos alpha plus beta plus gamma. Imaginary part I into 3 sin alpha plus beta plus gamma. Now equating the real and imaginary parts. இது real part left hand side la. Equating the real and imaginary parts. Equating the real and imaginary parts. The real part says that equals to 3 cos alpha plus beta plus gamma, and then cos sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma, which is equals to 3 sin alpha plus beta plus gamma. Hence proved. பாருங்க, the first and second one prove ஆயிடுச்சா? இன்னொரு முறை சொல்லித்தரேன், தயவு செய்து கவனிச்சுங்க. This is one of the very important 5 mark question. PKV superstar problem. This is called a super hero problem அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களுடைய புக்லயே நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க PKV, KPP, FAQ, frequently asked questions, PYQ, previously இயர்ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டின், ஓல்டு சிலபஸ்ல டெஃபினட்டா இது ஒரு ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின். அதை மறந்துடாத, நல்லா கவனிச்சு. காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா காஸ் கமா பேட்டர்ன் மாத்தினால 200 மார்க்ல இருந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ், அதுவும் 90, 10 இன்டர்னல்ஸ் பிளஸ் 90 எக்ஸ்டர்னல்ஸ் மாத்தும் போது வந்த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான் 5 மார்க்ல. காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் 2018ல நான் சொல்றது, காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா ஈக்குவல்ஸ் டு சைன் ஆல்பா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் சைன் காமா which is equal to 0. Then prove that cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma, which is equals to 3 times of cos alpha plus beta plus gamma, sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma, which is equals to 3 sin alpha plus beta plus gamma. Now what I am doing here is, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் அதுவும் ஒரு 0 தான். அப்ப இதுல தனித்தனியா இருக்கிறேன், cos alpha plus I sin alpha. 0 கூட எதோ கூட்டினா நானே ஒரு ரியாக்ட் பண்ணிட்டேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றேன். இன்னொன்னு cos beta plus I sin beta, cos gamma plus I sin, இது எல்லாமே 0னால ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா 0 தான். இப்போ இதை வந்து ஷார்ட் ஃபார்ம்னால இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பி எடுத்துக்கிறேன், இந்த சி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, a plus b plus 0. அல்ஜிப்ரால படிச்சிருப்போம், a plus b plus c. தெரியலன்னா தெரிஞ்சுக்க, இஸ் 0ன்னு சொல்லும் போது then a cube plus b cube plus c cube equal to 3abc. இந்த ரூலை நான் யூஸ் பண்ணாதான் அந்த ஃபார்முலாவே போட முடியும். இந்த ஷார்ட் ஃபார்ம்ல ஏவை cos alpha plus I sin alpha cis alphaன்னு போடலாம், b cis beta cis gammaன்னு போடலாம், c. அப்ப a cube சொல்லும் போது cis alpha the whole cube, b cube சொல்லும் போது cis beta the whole cube, c cube சொல்லும் போது cis gamma the whole cube, and 3 into cis alpha cis beta cis gamma. உனக்கு போலார் ஃபார்ம்ல சொல்லியிருக்கிறேன், when we multiply any complex numbers in polar form you have to add the arguments. அப்ப cis alpha beta gamma னா cis alpha plus beta plus gamma. டிமோஸ்டினபடி cos theta plus I sin theta இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள வந்து அடிக்கணும், பவர் வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வந்துடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆர்குமெண்ட் சொல்லியிருக்கிறேன். நான் ஆர்குமெண்ட் ஆஃப் z ஹோல் பவர் n னா ஆர்குமெண்ட் ஆஃப் n is z ன்னு சொல்லுவோம்ல. அப்ப அந்த ஆர்குமெண்ட் உள்ள வந்துரும் இல்லையா, அதுதான் அந்த ஆர்குமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி. ஆர்குமெண்ட்டுக்குள்ள வந்துரும். அப்ப பவர் ரூல், cis alpha power 3 முன்னாடி வந்துரும், cis beta power 3 beta 3 gamma. இந்த cis 3 alpha எப்படி போடலாம், cos 3 alpha plus I sin, cis 3 beta cos 3 beta plus similarly same procedure cis alpha plus beta cos 3. இப்போ நான் என்ன பண்றேன், ரியல் அண்ட் இமேஜினரி தனித்தனியா எடுக்கிறேன். ரியல்னா ஐ இல்லாத பார்ட், திஸ் இஸ் ரியல், நான் டிக் பண்றதெல்லாம் ரியல். சரிங்களா, திஸ் இஸ் ரியல். பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க, திஸ் இஸ் ரியல், திஸ் இஸ் ரியல், திஸ் இஸ் ரியல், திஸ் இஸ் இமேஜினரி, திஸ் இஸ் இமேஜினரி, திஸ் இஸ் இமேஜினரி. இமேஜினரி ஐ இருக்கும், ஐய காமனா எடுத்துரும். அப்போ இதே போல ரைட் ஹேண்ட் சைடுல இதான் ரியல், 3 into cos alpha plus beta.
This one is called imaginary, equating the real and imaginary. The real part is cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma, which is equals to 3 cos alpha plus beta. Sin 3 alpha, sin 3 beta, sin 3 gamma, which is equals to 3 sin alpha beta. Hence proved. That's all. Please take down. We'll move on to the next problem. Next one is sure 100% we can expecting question. The expected questions. The real superhero problem. The next problem. I want everybody to listen. The ரெண்டு problem இருக்கு. Exerciseல ஒரு problem, example. You can expect for 2023 March examல நீங்க expect பண்ணக்கூடிய ஒரு question. சரிங்களா? அப்போ today's class is very important, particularly those who are preparing for your board examination. நீங்க எல்லாருமே போர்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றீங்க. சென்டம் ஸ்கோர் பண்ண வர ஒரு 5 மார்க் அப்படியே பாக்கெட்ல அள்ளி போட்டக்கூடிய ஒரு சம் தான் அடுத்தது போட போறோம். Please take down the next problem. If z equals to, this is a text problem, textbook exercise, self evaluationல இருந்து நான் போட்டுட்டு இருக்கேன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது. Now I'll do the exercise problem. You will try the examples problem. Okay, if z equals to x plus iy and argument of z minus I divided by z plus 2 equals to pi by 4, show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. Superstar problem. சரிங்களா? ஏற்கனவே உங்களுடைய நெக்ஸ்ட் சாப்டர் ஒன்று இருக்கு. இதுக்கு அடுத்த சாப்டர் நினைக்கிறேன், 4th சாப்டர் நினைக்கிறேன், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அதுல இந்த ஃபார்முலா வரும், tan இன்வர்ஸ் ஆஃப். நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்க அது படிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லுங்க. இது என்னன்னா z equal to x plus iy, argument of z minus I divided by z plus 2 equal to pi by 4. நம்மளுக்கு தெரியும் argument of ப்ராப்பர்ட்டில சொல்லியிருக்கிறேன், argument of z1 by z2 அப்படின்னு சொன்னா argument of z1 minus argument of z2. That is the formula. Now you can write this as argument of z minus I minus argument of z plus 2, which is equals to pi by 4. Correct? ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. ஆர்குமெண்ட் ஆஃப் a plus ib அப்படின்னு சொன்னா ஜெனரலா அதுக்கு பேரு tan inverse of b by a. அப்போ இதே போலதான் இந்த z minus i இருக்குது. z உடைய வேல்யூ x plus i இல்லையா? அப்போ இதை போட்டீங்கன்னா x plus iy வரும். ஐய காமனா எடுத்தீங்கன்னா y minus 1. அதே போல z க்கு பதிலா x plus i போட்டீங்கன்னா x plus 2 into plus iy. இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இங்க ரியல் பார்ட் x, here the real part is x plus 2, here the imaginary part is y minus 1, here the real part is x இல்லையா? அப்ப இது தெரிஞ்சிருச்சு. இப்ப tan inverse of imaginary part divided by real part, here y minus 1 divided by x plus, sorry இங்க மைனஸ் தப்பா போட்டோம், minus tan inverse of y divided by x plus 2, which is equals to pi by 4. இப்போ இது எப்படி தெரியுமா? அந்த ஃபார்முலா tan inverse of a minus tan inverse of b. In inverse minus tan inverse of b அப்படின்னு சொன்னா tan inverse of a minus b divided by 1 plus ab. இதே மாறி இருந்துச்சுன்னா சிம்பிள் மட்டும் தான் மாறும், வேற ஒன்றும் கிடையாது, பெரிய கம்ப சுஸ்திரம்லாம் கிடையாதுங்க. tan inverse of a plus b divided by 1 minus ab. இது ரெண்டு வந்தாலும் யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். now we can use tan inverse of a, this is of the form a, இது வந்து b. அப்ப a minus b இல்லையா? y minus 1 divided by x minus y divided by x plus 2, whole thing divided by 1 plus y minus 1 divided by x into y divided by x plus 2, which is equals to pi by 4. The tan inverse அந்த சைடு போச்சுன்னு வச்சுங்க, ஈக்குவல் டு போடக்கூடாது. tan inverse அப்படிக்கா போனா tan pi by 4. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா இது ரெண்டுத்துக்கும்? x into x plus 2 cross multiply பண்ணா y minus 1 into x plus 2 minus x into y xy, whole thing divided by, take LCM, x into x plus 2,
cross multiplying x into x plus 2 into y minus 1. So இது ரெண்டும் cancel ஆயிடும். Tan pi by 4. இது அந்த சைடு போச்சுன்னா tan pi by 4. Now you multiply. This implies y into x, xy. Minus y into 2, 2y. Minus 1 into x minus x. Minus 1 into 2 minus 2. Minus xy. Divided by x into x, x square. X into 2, 2x. Y into y, y square. Minus y equals to 1. Because tan pi by 4, tan 45 degree equals to 1. This implies cross multiply. This 2 will get cancelled. 2y minus x minus 2. 1 into everything x square plus 2x plus y square minus y. Arrange. First x square. இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. Plus y squared. Minus x அப்படிக்கா போச்சுன்னா plus x. Or 2x plus x 3x. 2y அந்த சைடு போச்சுன்னா minus y 3y. Minus 2 அப்படிக்கா போச்சுன்னா plus 2 which is equal to 0. வந்துருச்சா பாருங்க x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. Hence proved. எவ்வளவு சிம்பிள் பாரு. You need not to be worried about this. கண்டிப்பா சொல்றேன். இதுல எந்த சிம்பிள் ஒரு ஜஸ்ட் எந்த விதமான நஷ்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் வே. ஒன்லி திங் வாட் யூ ஹேவ் டு டூ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்குமெண்ட் அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா கொடுத்துக்கிறான். ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ டிவைடட் பை z பிளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4. ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்குமெண்ட் என்ன சொல்லுது? z1 பை z2னா மைனஸ், அவ்வளவுதான். ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z காம்ப்ளெக்ஸ் நம்பர். z ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுத்துலயும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயும் என்ன ஃபார்ம்ல போடணும்? கார்டீசியன் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் a பிளஸ் ஐபி ஃபார்ம்ல போடுறோம். அப்போ அது x பிளஸ் ஐஒய் இன்டு y மைனஸ் 1 x பிளஸ் 2 பிளஸ் ஐஒய் மைனஸ் 3. இந்த ஃபார்முலா வந்து ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் b பை a y மைனஸ் 1 பை x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y பை x பிளஸ் 2. இது எப்படி இருக்குன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b. அப்போ இது எப்படி போடலாம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் b டிவைடட் பை 1 பிளஸ் ab ஈக்குவல்ஸ் டு பை பை 4. அப்போ y minus 1 into x plus 2 minus xy divided by x into x plus 2 divided by x into x plus 2 plus y into y minus 1 divided by x into x plus 2. மேல x into x plus 2 cancel, x into x plus 2 cancel. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா xy plus 2y minus x minus 2 minus xy. இதை மல்டிப்ளை பண்ணா x square plus 2x plus y square. Tan pi by 4 உடைய வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணா we'll get the answer. Please take down. Please take down. So ஒரு ப்ராப்ளம் தரேன். You just do it DIY problem, do it yourself problem. Take it as your homework. அல்லது இன்னைக்கு இப்பயே நீங்க போட்டாலும் சரிதான். If z equals to x plus iy, the problem DIY problem, do it yourself. If z equals to x plus iy, if z equals to x plus iy and argument of
Z equals to x plus iy. Z is equals to x plus iy. And argument of z minus 1 divided by z plus 1 is equals to pi by 2. Show that x square plus y squared equals to 1. DIY. Okay. Do it yourself at home. And now itself, if you possible, na முடிச்ச உடனே நீங்க போட்டுடலாம். ஓகே ரைட். அடுத்தது பாருங்க. So far வந்து text problems போட்டோம். Now we'll do some in-text problems. If z and omega are two non-zero complex numbers, if z and omega are two non-zero complex numbers, such that modulus of z omega equals to 1, such that modulus of z omega equals to 1, and argument of z minus argument of omega, argument of z minus argument of omega is equals to pi by 2, conjugate omega is equals to z conjugate omega is equals to. So you have to be very, very, very careful, right? Omega கொடுத்துக்கலாம் w எப்படி வேணா எடுத்துங்க. சம்டைம்ஸ் உங்க புக்ல வந்து w தான் கேக்குறேன். நான் ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு வேல்யூ இல்லைன்னா ஒமேகாவுடைய வேல்யூ இங்க அடுத்து காம்ப்ளெக்ஸ் கியூப் ரூட்ஸ்ல வருதுனால w-னே எடுத்துக்கோ. ZW. ஓகேவா? Z conjugate and omega. So W. Z conjugate omega equals to 1. பாருங்க in-text problem. So ஏற்கனவே சொன்னேன் text problem யார் வேணா போடலாம். in-text போடுறதா கஷ்டம். ப்ளீஸ் இங்க பாத்துங்க. You all listening please? Yes, You all sir. listening? Yes. Yes, Right. sir. Z conjugate omega. இப்போ இது ஃபுல்லாவே இது ஏன் சொல்றேன்னா இதை வந்து நாங்க ஆயிலர் ஃபார்ம்ல ஒரு 2-3 சம் போட போறோம். ஃபுல்லாவே ஆயிலர் ஃபார்ம் தான். இப்போ z அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஜென்ரலா அதை எப்படி போடலாம்னா r இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா போலார் ஃபார்ம்ல. அதே ஆயிலர் ஃபார்ம்ல போடும்போது r இன்டூ இ பவர் ஐ தீட்டா. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். எனக்கு z கான்ஜுகேட் வருது. யாருன்னா சொல்ல முடியுமா? இப்போ z கான்ஜுகேட் ஏற்கனவே போட்டு காமிச்சது தான். உடனும் இல்ல r இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. இப்போ இதுல z உடைய மாடுலஸ் வந்து rன்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z வந்து தீட்டான்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எனக்கு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கான் w. அது எப்படி எடுக்கிறது? அது ரெண்டுத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். என்னன்னா மாடுலஸ் ஆஃப் z ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1. அப்ப மாடுலஸ் ஆஃப் z ஒமேகா 1ன்றது எப்படி போலாம்னா மாடுலஸ் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1. சரியா? மாடுலஸ் ஆஃப் z ஒமேகான்றது மாடுலஸ் ஆஃப் z ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1. எனக்கு மாடுலஸ் ஆஃப் z ஏற்கனவே தெரியும். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? r. மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1. எனக்கு மாடுலஸ் ஆஃப் ஒமேகா தேவை அப்படின்னா we can write this as 1/r. எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நானே அசியூம் பண்ணியிருக்கிறேன் zன்றது r e பவர் i தீட்டா. இதனுடைய மாடுலஸ் r ஆகவும் இதனுடைய ஆர்குமெண்ட் தீட்டாவாகவும் நான் எடுத்துட்டேன். அப்போ உன்னுடைய கண்டிஷன் படி மாடுலஸ் ஆஃப் z ஒமேகா உடைய வேல்யூவை மாடுலஸ் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1ன்னு சொல்லி போடலாம். மாடுலஸ் ஆஃப் ஒமேகா உடைய வேல்யூவை 1/rன்னு எடுத்துப்போம். இப்போ எனக்கு கொஸ்டின்ல z ஒமேகா கான்ஜுகேட் z கான்ஜுகேட் ஒமேகா w தேவை. இப்போ இந்த w உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ w உடைய மாடுலஸ் தெரிஞ்சிச்சு. தட் இஸ் கால்ட் 1/r. e பவர் இங்க ஆர்குமெண்ட் தீட்டான்னு இருக்கு. எனக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் z தான் தீட்டா. வாட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகா? இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகாவை எப்படி போலாம்? அந்த சைடு போச்சுன்னா we can write this as ஆர்குமெண்ட் ஆஃப் z. இந்த π/2 இப்படி வந்துச்சுன்னா மைனஸ் π/2. ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகா உடைய வேல்யூ என்னது? π/2. அப்ப வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகா கண்டுபிடிச்சிடலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் π/2. ஆனா ஆர்குமெண்ட் ஆஃப் z என்ன எடுத்துக்கிறீங்க? தீட்டா. தீட்டா மைனஸ் π/2. அப்ப e பவர் உன்னுடைய i தீட்டாக்கு பதிலா என்ன போடுறீங்க? ஆர்குமெண்ட் ஆஃப் z தீட்டா மைனஸ் π/2. z எப்படி போட்டீங்க? r வந்து அதனுடைய மாடுலஸ். ஆர்குமெண்ட் வந்து தீட்டா. அதனால r e பவர் i தீட்டா. w எப்படி போட போறீங்க? அதனுடைய மாடுலஸ் 1/r. அதனால 1/r. அதனுடைய ஆர்குமெண்ட் தீட்டா மைனஸ் π/2 போட்டாச்சா? இப்போ எனக்கு தேவை z கான்ஜுகேட் ஒமேகா.
Z conjugate na R e power minus I theta. W na இது. அப்போ Z conjugate W is equals to Z conjugate உடைய value R e power minus I theta multiplied by W 1 by R e power I theta minus pi by 2. R cancel. இப்போ வெறுமையா என்ன இருக்கும்னா e power minus I theta e power I இதை ஸ்பிளிட் பண்ணி போட்டீங்கன்னா I theta minus I into pi by 2 I pi by 2. ரெண்டுமே பேஸ் ஒரே மாதிரி இருக்கா, பவர் ஆட் பண்ணலாம். e power minus I theta plus I theta minus I pi by 2 ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ சிம்பிளி we have e power minus I pi by 2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆயிலர் ஃபார்ம் எப்படி போகணும்ட்டு. cos pi by 2 மைனஸ், ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் I sin pi by 2. cos pi by 2 உடைய வேல்யூ 0 minus sin pi by 2 உடைய வேல்யூ -1. 0 minus 1 minus. therefore இதனுடைய ஆன்சர் வந்து மைனஸ் I. இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், this type of questions will be asked for your entrance examinations. Please take them. இன்னொரு முறை சொல்லணுமா? Is it clear? You want me to explain it again? Yes, sir. Yes. So here clearly first பாருங்க, ஒரு மேக்ஸ்ன்னு சொன்னா minus argument omega is equals to pi by 2. So அப்போ z omega w modulus equals to 1 கொடுத்தனாலே நானே என்ன பண்றேன், z என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை போல ஆயிலர் ஃபார்ம்ல r e power I theta. எனக்கு கொஸ்டின்ல z கான்ஜுகேட் w தான் தேவை. z கான்ஜுகேட்னா r e power minus I theta. இந்த நான் எடுத்த இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நானே அசியூம் பண்ணது தான் இது. அசம்ஷன், அசியூமிங் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்ம் ஆயிலர் ஃபார்ம் மீன்ஸ் r e power I theta. Any complex number in Cartesian form means a plus ib. Any complex numbers in polar form means r into cos theta plus I sin theta. Any complex number in Euler form means r e power I theta. So here the modulus of z is r, argument of z is theta. இது ரெண்டுத்தையும் வச்சு நான் வந்து modulus of w கண்டுபிடிக்கிறேன், argument of w. Modulus of z omega ப்ராப்பர்ட்டி சொல்லுது, ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு போடலாம். Modulus of z என்றது என்னது r. Modulus of w equal to 1. Modulus of w equals to 1 by r. தெரிஞ்சு போச்சு. அப்போ w கண்டுபிடிக்கலாம் 1 by r modulus. ஆர்குமெண்ட் என்ன, அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு pi by 2. அதுல இருந்து ஆர்குமெண்ட் ஆஃப் ஒமேகா கண்டுபிடிக்கிறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் pi by 2. ஆர்குமெண்ட் ஆஃப் z உடைய வேல்யூ தீட்டா மைனஸ் pi by 2. அப்போ therefore I can write this as ஒமேகா w is equals to 1 by r e power I into அதனுடைய ஆர்குமெண்ட் வந்து தீட்டா மைனஸ் pi by 2. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் z கான்ஜுகேட் w. z கான்ஜுகேட் இஸ் r e power minus I theta and w is 1 minus r e power I into theta. r cancel ஆயிடும். e power minus I theta here ஸ்ப்ளிட் பண்ணி போட்டா e power I theta minus e பவர் ஆட் பண்ணலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். சிம்பிளி we have e power minus I pi by 2. e power minus I pi by 2 எப்படி போடலாம்னா cos pi by 2 minus I sin pi by 2. cos pi by 2 உடைய வேல்யூ 0 minus I into sin pi by 2 value 1, which is nothing but minus I. Please take down. Another problem. The next one, let z and w z and w
let Z and W be complex numbers such that Z conjugate plus I omega Y conjugate, Z conjugate plus I conjugate argument of Z omega equals to pi, argument of Z W equal to pi, then argument of Z equals to, then argument of Z is equals to what? That is the question. I want everybody to listen. கொஞ்சம் lengthy ஆ இருக்கும் problem, but ஆனா easy. நான் எப்பொழுதுமே சொன்ன Z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை you can take this as r e power I theta. You can take that as r e power I theta. அப்ப இதோட இருந்து என்ன சொல்ல கன்ஃபார்ம் பண்றேன்னா modulus of Z equals to r, argument of Z உடைய வேல்யூ வந்து theta. இப்போ அடுத்தது எனக்கு தேவை W. அப்போ W உடைய இது கண்டிஷன் என்ன கொடுத்துருங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z, இது எப்படி போடலாம், பிளஸ் மல்டிபிளிகேஷன் இருந்தா ஆர்குமெண்ட் ஆஃப் W ஈக்குவல்ஸ் டு பை. எனக்கு இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் W தேவை. ஐ கேன் ரைட் திஸ் அஸ் y மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z. Z உடைய வேல்யூ பை மைனஸ் தீட்டா. போன ஸ்டெப்ஸ்ல சம்ல பாருங்க மாடுலஸ் ஆஃப் Z W1 கொடுத்துருந்தான், அதனால மாடுலஸ் ஆஃப் W 1/r சொல்லுவோம். இங்க அப்படி கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல, ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கான். அதுல இருந்து ஆர்குமெண்ட் ஆஃப் W பை மைனஸ் தீட்டான்னு சொல்றோம் இல்ல. அப்போ Z r e பவர் I தீட்டானா Z கான்ஜுகேட் சொல்லும் பொழுது r e பவர் மைனஸ் I தீட்டா. அப்போ Wன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆர்குமெண்ட் மட்டும் தெரியுது. அப்போ e பவர் ஆர்குமெண்ட் அது பை மைனஸ் தீட்டா. ஐ கேன் ரைட் திஸ் அஸ் I இன்டு பை மைனஸ் தீட்டா. கரெக்டுங்களா? எனக்கு மாடுலஸ் தெரியாது. போன வாட்டி கண்டிஷன் கொடுத்து நான் மாடுலஸ் ஆஃப் Z W ஈக்குவல் டு 1னால மாடுலஸ் ஆஃப் W 1 மாடுலஸ் ஆஃப் Z சொன்னேன். மாடுலஸ் ஆஃப் Z உடைய R இங்க தெரியாதனால ஒன் மோர் இது எடுக்கிறேன், R1 அப்படின்னு ஒன்னு எடுக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஆர்குமெண்ட் மாடுலஸ் ஆஃப் W, அதனால R1. சரிங்களா? எனக்கு என்ன தேவைன்னா Z கான்ஜுகேட் பிளஸ் I ஒமேகா கான்ஜுகேட், W கான்ஜுகேட் தேவை. R1 e பவர் மைனஸ் I பை மைனஸ் தீட்டா. The condition given here is Z conjugate plus IW conjugate equal to 0 வா? equal to pi, sorry, equal to 0. நான் கொடுக்க மறந்துட்டேன், please take down. equal to 0. இப்போ இதனுடைய வேல்யூஸ் தெரிஞ்சிடுச்சு. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z. ஆர்குமெண்ட் ஆஃப் Zனா தீட்டா. நீங்க தீட்டா வேல்யூவை கண்டுபிடிச்சா இட் இஸ் மோர் தென் எனஃப். எப்படி அந்த தீட்டாவை கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. Z கான்ஜுகேட் அதனுடைய வேல்யூ r e பவர் மைனஸ் I தீட்டா பிளஸ் I இன்டு ஒமேகா கான்ஜுகேட் R1 e பவர் மைனஸ் I இன்டு பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. r இன்டு e பவர் I தீட்டா எப்படி போலன்னா காஸ் தீட்டா மைனஸ் I சைன் தீட்டா பிளஸ் R1 இன்டு e பவர் மைனஸ் I தீட்டாலேயே அது என்ன போலன்னா காஸ் பை மைனஸ் தீட்டா மைனஸ் I சைன் பை மைனஸ் தீட்டா. ஸோ வி ஆர் கன்வெர்ட்டிங் இன் போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஆய்லர் ஃபார்ம்ல இருந்து. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து வெறும் ஜீரோனால யூ கேன் ரைட் திஸ் 0 பிளஸ் 0i. ரியல் பார்ட்டும் 0, இமேஜினரி பார்ட்டும் 0. அப்போ ரியல் பார்ட் போடும்பொழுது ஆர் காஸ் தீட்டா, இங்க இருந்து ரியல் பார்ட்டை கொண்டு வரலாம். சரி, இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஆர் இன்டூ காஸ் தீட்டா மைனஸ் I சைன் தீட்டா பிளஸ் R1 இன்டூ காஸ் 180 மைனஸ் தீட்டா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் 180 மைனஸ் தீட்டா? காஸ் பை மைனஸ் தீட்டா. சொல்ல முடியுமா? காஸ் பை மைனஸ், வெரி குட், மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை மைனஸ் தீட்டா which is nothing but sin theta minus I sin theta which is equals to 0 plus 0i. இப்போ ரியல் பார்ட் தனியா பிரிக்கிறீங்க. இது ஒரு ரியல் பார்ட் r cos theta, I இல்லாதது. இங்க மைனஸ் R1 cos theta பிளஸ் இமேஜினரி பார்ட் I இன்டு இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் R sin theta, இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் R1 sin theta which is equals to 0 plus 0i, equating the real and imaginary parts. This is called real part, this is called imaginary. ரெண்டுமே ரைட் ஹேண்ட் சைட் 0 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா r cos theta minus R1 cos theta, sorry,
minus I R1 வரும். அப்போ போட்டோம் ஐயை சேர்க்காம விட்டோம்ல பிளஸ் IR1. அப்போ IR1 சொல்லும் பொழுது உன்னுடைய ரியல் நம்பர் மாறிடும். R cos theta இது வராது ரியல், இதுதான் I into I ஸ்கொயர். சரியா? I into I ஸ்கொயர். I ஸ்கொயர் உடைய வேல்யூ -1, அதனால -R1 sin theta. அடுத்து அதே போல I into ரியல் பார்ட், சரி இமேஜினரி பார்ட், இது ரியல் இல்லையா? அப்போ -R sin theta. இங்க வந்து I into -I இல்லையா, which is equals to -R cos theta. ஆமா, I உடைய வேல்யூ -R1 cos theta equals to 0 plus 0I. R cos theta பிளஸ் ஆகும் சார். plus ஆகும்ல. So I into I square -1 +1 R1 sin theta. Now comparing the equating the real part and imaginary part. Here the real part is R cos theta plus R1 sin theta. Here -R sin theta minus R1 cos theta equal to 0. இப்போ பாருங்க, எனக்கு sin theta cos theta ஒரு பக்கம் வச்சுங்க is equal to 0. R cos theta is equals to R1 sin theta. அல்லது நான் என்ன பண்ணலாம்னா R by R1 equal to sin theta by cos theta. சரி, இது -R1. அப்போ -R by R1 equal to sin theta by cos theta. அதே போல இங்க -R by sin theta equals to +R1 by cos theta. அப்போ sin theta by cos theta equals to -R1 by R. இப்போ -R by R1, sorry, -R by R1. இப்போ இது எப்படி போடலாம்னா sin theta by cos theta tan theta equals to -R by R1. சரியா? R1 by R தான் கரெக்ட். -R1 by R. இது tan theta is equals to -R1 by R. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. சரி, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan theta ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா -R by R1 equals to -R1 by R. minus cancel. R square equal to R1 square. Your R is equals to R1. அப்போ இதுல என்ன தெரிஞ்சுன்னா R வேல்யூ R1 வேல்யூ சேம். அப்போ tan theta-வை கண்டுபிடிக்கலாம். எனக்கு theta தான் தேவை. tan theta is equals to -R by R1. ரெண்டுமே ஒரே இல்லையா? -R by R1 by R1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா we'll get -1. அப்போ tan theta is equals to -1. எனக்கு தேவை theta தான் தேவை. அப்போ tan theta is equals to -tan π/4 போலாம். ஏன்னா tan π/4 உடைய வேல்யூ எப்போ tan π/4 இருக்கும்? tan -π/4 இருக்கு இல்லையா? அப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னா tan 180 minus theta minus tan theta. அப்போ எப்படி போடலாம்னா tan theta is equals to tan π minus π/4. அப்போ tan theta is equals to π minus π/4 னா 3π/4. கம்பேர் பண்ணீங்கன்னா theta உடைய வேல்யூ கண்டுபிடிச்சலாம். theta is equals to 3π/4. Therefore the answer is argument of z equals to 3π/4. That's all. Very simple. பாருங்க, z conjugate கண்டுபிடி, w conjugate. z conjugate நானே எடுத்துக்கிறதா. z r e power I theta ன்னு சொன்னா z conjugate is r e power minus I theta. இல்ல மாடுலஸ் வந்து z உடைய மாடுலஸ் r, அதனுடைய ஆர்குமெண்ட் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த தீட்டா உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்றான். அப்ப w எடுக்கிறது, w-க்கு ஒரே கண்டிஷன் ஆர்குமெண்ட் ஆஃப் z ஒமேகா equal to π. ஆர்குமெண்ட் ஆஃப் z ஒமேகான்றது ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் w equal to π. ஆர்குமெண்ட் ஆஃப் w தேவைன்னா π மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z. ஆர்குமெண்ட் ஆஃப் z இஸ் நத்திங் பட் தீட்டா. அப்போ ஆர்குமெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது w-ல e பவர் I into π மைனஸ் தீட்டா. எனக்கு இது மாடுலஸ் தெரியாதனால ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் as R1. அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா R1. அப்போ z கான்ஜுகேட் உடைய வேல்யூ எப்படி எடுத்துருக்கோம்? R e பவர் மைனஸ் I theta பிளஸ் I w கான்ஜுகேட் R1 into e பவர் மைனஸ் I π by theta. இதை வந்து போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றோம். R e பவர் I theta cos theta minus I sin theta போடலாம். e பவர் மைனஸ் I π cos π minus theta minus I sin π by theta 0 plus I. R into cos theta minus I sin theta plus I into R1 cos 180 minus theta is minus cos theta, sin 180 minus theta is minus plus sin theta. அப்ப இது ரெண்டுத்து ரியல் தனியா இமேஜின் ரியல் பார்ட் R cos theta இங்க இருக்கு. இங்க அடுத்தது minus I into I square minus I square plus 1 மாறிடும் plus R1 sin theta.
இமேஜினரி ஐ இருக்கணும். ஐய காமன் எடுத்தா மைனஸ் ஐ சார்டா, இங்க மைனஸ் ஆர் ஒன் காஸ் தீட்டா. ரெண்டு சைடையும் கம்பேர் பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவேட்டிங் த ரியல் அண்ட் இமேஜினரி. இந்த ரியல் பார்ட் வந்து ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஆர் ஒன் சைன் தீட்டா. இங்க இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் ஆர் சைன் தீட்டா மைனஸ் ஆர் ஒன் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. இதுல இருந்து மைனஸ் ஆர் பை ஆர் ஒன் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் ஆர் ஒன் பை ஆர் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா tan theta equals to minus r by r1, tan theta is equals to minus r1 by r. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது we'll get minus r by r1 equals to minus r1 by r. Comparing, we'll get r equals to r1. Therefore, your tan theta is equals to minus r divided by r1. So both are same, yeah. Therefore, we'll get minus 1. When tan theta is equals to minus 1, I can write this as tan minus tan pi by 4. Tan pi by 4 can be written as tan pi minus pi by 4. Tan theta is equals to 3 pi by 4. Therefore, theta equal to 3 pi by 4. Hence, argument of z equals to 3 pi by 4. Please take note. Okay. So listen it. Any doubts? So actually, I want to do one more problem. No problem. We'll do it next week. So similar type of problem, but inga vandu nana organ plane use panni poda porom. Adhe pola the same two numbers will be given. Argument is that may w be the two complex numbers. Inga vandu w ku value avane kuduruvan 1 minus root 3 I in kududan, and z udiya condition kuduruvan modulus of z w equal to 1 and argument of z minus argument of w equal to pi by 2. Then இந்த z w and origin வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண சொல்றான். அந்த ட்ரையாங்கிள் ஏரியா என்ன அப்படின்றத இங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம போடலாம். ஏன்னா டைம் ஆல்ரெடி 5 minutes passed away. So 5 to 10 minutes ஆயிடுச்சு. அதனால we'll stop today. We'll continue in the next class. If you have any doubts, please kindly you can chat with my WhatsApp number. Otherwise, you can call me and you can ask doubts. No problem. ஓகேங்களா? இல்லனா அடுத்த கிளாஸ்ல அப்படியே இல்லனா அடுத்த கிளாஸ்ல நீங்க the doubts கேட்டுக்கலாம். இன்னைக்கு என்ன நடத்தணுமோ தயவு செய்து ஒரு 10 to 15 minutes you go through it. That is very important. Every day's work நீங்க அன்னைக்கே finish பண்ணிடணும், ரிவைஸ் பண்ணணும். With this we'll stop. We'll continue the next class. Thank you very much. God bless you all. Take care. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Okay, right.